ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏடிபி கமிஷனுடைய குழுவுடைய சம்பள உயர்வு பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ஏடிபி கமிஷன் வந்து வெறும் சம்பள உயர்வு மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு அதிகாரப்பூர்வ கெசட் அறிவிப்புல லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸை பாதிக்கக்கூடிய 5 முக்கியமான அம்சங்கள் இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம தெளிவாக சிம்பிளாக பார்க்கலாம். இந்த ஏடிபி கமிஷன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட 18 மாத காலக்கெடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாதத்துக்கு கம்மியான டைம் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த கமிஷன் இப்போ ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட ஜூலை 7 தேதிகளில் புவனேஸ்வர்லேயும், அதுக்கப்புறம் ஜூலை 9, 10 தேதிகளில் வந்து கொல்கத்தாவிலையும் ஊழியர் சங்கங்கள் பென்ஷனர்கள் அமைப்பு கிட்ட ஆலோசனைகள் கூட்டங்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. மத்திய அரசு இந்த கமிஷன் கிட்ட வெறும் சம்பளத்தை மட்டும் மாற்ற சொல்லலை, அலவன்ஸு, பென்ஷன், கிராஜுவிட்டி, அப்புறம் வேலைக்கால விதிமுறைகள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாட்டுடைய பொருளாதார சூழ்நிலை மற்றும் நிதி ஒழுங்குமுறையும் மனசில் வச்சு இந்த பரிந்துரைகள் செய்யணும்ட்டு சொல்லியிருக்காங்களாம். சரி, அந்த 5 முக்கியமான கெசட் விதிமுறைகள் என்னென்னு ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அலவன்ஸ்கள் அனைத்தும் மறுபரிசீலனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற அலவன்ஸ் ஸ்ட்ரக்சர், தகுதிக்கான விதிகளை எல்லாத்தையும் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆராய போகிறாங்க. தேவையில்லாத சிக்கல்கள்லாம் குறைச்சி பல அலவன்ஸ்களை வந்து ஒன்றா இணைக்கவோ இல்லை கிளைம் செய்யும் முறைகளை வந்து எளிமையாக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் திறமைக்கான இன்சென்டிவ், பெர்ஃபார்மன்ஸ் லிங்கர் இன்சென்டிவ் கொண்டு வர போகிறாங்க. தற்போதைய போனஸ் சிஸ்டம், திறமை அடிப்படையான பேமெண்ட்ஸ்கள்லாம் கமிஷன் ரிவ்யூ பண்ணுறாங்க. இனிமேல் சும்மா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை மட்டும் சம்பளத்தை உயர்த்துவதை விட எம்ப்ளாயீஸுடைய வேலைத்திறன், பொறுப்பு, உற்பத்தி திறன் பேஸ் பண்ணி கூடுதல் இன்சென்டிவ் வழங்கும் கட்டமைப்பு வந்து வரலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்பிஎஸ், யூபிஎஸ் பென்ஷன், கிராஜுவிட்டி ரிவ்யூ பண்ண போகிறாங்க. தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ், இது கீழே வர ஊழியர்களுக்கான மரணம் மற்றும் ஓய்வூதிய கிராஜுவிட்டி, டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி விவரங்கள்லாம் கமிஷன் ஆராய போகிறாங்க. மேலும் என்பிஎஸ்ல வராத எம்ப்ளாயீஸோடைய பென்ஷன் மற்றும் கிராஜுவிட்டி நன்மையையும் செக் பண்ண போகிறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் சம்பளமும் கணக்கில் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கவர்ச்சிகரமான விஷயம். மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பிரைவேட் செக்டாரில் இப்போ என்ன சம்பள விகிதங்கள், வசதிகள், அப்புறம் வேலை சூழல் இவையெல்லாம் கமிஷன் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண போகிறாங்க, கவனத்தில் கொள்ள போகிறாங்க. அரசு துறைக்கு திறமையானவர்களை ஈர்க்கவும் அதே சமயம் நிதி சுமை அதிகமாகாமல் இருக்கவும் தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இடைக்கால அறிக்கைகள், இன்ட்ரீம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. கமிஷனுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய 18 மாதங்கள் டைம் இருந்தாலும் தேவைப்பட்ட குறிப்பிட்ட சில விஷயங்கள் குறித்து இடைக்கால அறிக்கைகள் அவங்க முன்னாடியே சப்மிட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதனால அரசாங்கத்துக்கு இறுதி அறிக்கை வரும் முன்பே சில முடிவுகள் எடுக்க வசதியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. கடைசியாக சில முக்கியமான தேதிகள் தகவல்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ ஏடிபி கமிஷன் குழுவுக்கு மத்திய அமைச்சரவை ஜனவரி 2025 ஒப்புதல் அளித்தாங்க. இதோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 28, 2025 அன்னைக்கு அப்ரூவல் ஆச்சு. நிதி அமைச்சகத்துடைய கெசட் அறிவிப்பு மூலமாக நவம்பர் 3, 2025 அன்னைக்கு இந்த கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அமைச்சாங்க. இதோட தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. மெமரண்டம் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூன் 15, 2026 வரைக்கும் நீடிக்கப்பட்டு இப்போ முடிஞ்சிருக்கு. கமிஷனுடைய இறுதி அறிக்கை மே முதல் ஜூன் 2027 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பரிந்துரைகள் முன்தேதியிட்டு அமல்படுத்தப்பட்டா 1 ஜான் 2026 இருந்து இது நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வரைக்கும் இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், பென்ஷன் சீர்திருத்தம் அல்லது சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியிடவே இல்லை. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அறிவிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களே, இந்த ஏடிபி கமிஷன் என்பது வெறும் சம்பள உயர்வு மட்டும் இல்லைங்க, அடுத்த 10 வருஷத்துக்கான உங்களுடைய ஒட்டுமொத்த நன்மைகளை தீர்மானிக்க போகிற ஒரு மெகா ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த இன்சென்டிவ் மற்றும் அலவன்ஸ் மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.